Assalamualaikum. Welcome back to our channel Mickey Sisters. வந்த சமையல் போனா சதப்பல். இன்னைக்கு மிக்கி சிஸ்டர்ஸ்ல நாம வந்து முட்டை அன்னம் தான் செய்ய போறோம். முட்டை அன்னம் சொல்லுவாங்க எங்க வீட்ல, உடைச்சு ஊத்துற முட்டை அன்னம். ஓகேயா? அதுதான் இன்னைக்கு எங்க லஞ்சும் கூட. So this is our cooking vlogகும் சரி, and then oil free முற்றிலும் ஆயில் ஃப்ரீயா இந்த ரெசிபியை நம்ம வந்து செய்ய போறோம். So please எங்களோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. And then this is our day 8. Okay? Day 8 of our 100-day challenge. Let's start our cooking. Okay. ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து வெறும் வெங்காயம் தக்காளி. இந்த ரெசிபி செய்யறதுக்கு வெங்காயம் வந்து ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கணும், தக்காளி அரைச்சி வச்சுக்கணும், முட்டை இவ்வளவுதான் தேவை, என்ன தேவையே இல்லை, இஞ்சி பூண்டு தேவைப்படும், அவ்வளவுதான். ஓகே, பார்த்தலாமா? ஓகே, வாங்க வீடியோக்கு தான் போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, தண்ணி ஊற்றி அது சூடாகணும்லாம் தேவை கிடையாது. வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துடலாம். ஓகே, நல்லா இது கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுலேயே அந்த வெங்காயம் வந்து நல்லா வெந்துடும். இந்த அளவுக்கு தண்ணி வற்றி வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த பச்சை வாசம் எல்லாம் போட்டுரும். இஞ்சி பூண்டு வாசம் எல்லாம் போன உடனே தக்காளி 4 தக்காளி வந்து அரைச்சி இதில் வந்து சேர்த்துக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள். எல்லாத்துக்கும் நம்ம குழம்பு மிளகாத்தூள் நல்லா சேர்த்துக்கணும், அதான் டேஸ்ட் கொடுக்கும். அதுலேயே காரம் எல்லாம் இருக்கனால நம்ம கொஞ்சம் கம்மியாகவே காரம் போட்டுட்டோம். நல்லா இது பச்சை வாசம் போகிற அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வருது இல்லை, இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். வேக உடச்சி ஊற்றணும், இல்லைன்னா ஓடு விழுந்துடும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். முட்டை மட்டும் வேகணும், அவ்வளோதான். வெரி சிம்பிள் ரெசிபி. முட்டை மட்டும் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், ரெடி. நல்லா சுட சாப்பாடு கட்சி பாயில் பண்ணி அதில் போடலாம். பாயில் பண்ணி போடலாம். சில பேர் வந்து எண்ணெய் இது வெங்காயம் ஆம்லேட் மாதிரி போட்டு அதை எடுத்து போடுவாங்க. பொரிச்ச முட்டையை கூட போடுவாங்க. வெங்காயம் இல்லாமல் முட்டை பொரிச்சு போடுவாங்க. அது எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதில் இது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டாக இருக்கும். அதனால இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மஞ்சக்கெல்லாம் நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்கும். அதனால இந்த மாதிரி தான் எப்பவுமே ஆயில் ஃப்ரீ வேற, சம்திங் டிஃப்ரெண்டா தான் இருக்க போகுது. டேஸ்டா இருக்கும். இந்த பொரிச்சு போட்ட முட்டையை விட இந்த மாதிரி உடைச்சு ஊத்துற முட்டை வந்து டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நீ ட்ரை பண்ணிருக்கியா? என்னன்னா இந்த மாதிரி உடைச்சு ஊத்தி அதை சாப்பிட்டுருக்கேன். ஆனா ஆயில் ஃப்ரீல நீ பண்றல, அது எப்படி இருக்குன்னு பாக்கணும். சூப்பரா தான் இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ஸ்லோவா தான் குக் ஆகட்டும். ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஆகும். நல்லா ஸ்லோ குக்லேயே பண்ணா அது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி விடணுமா? திருப்பிலாம் விட தேவை, அதோட ஆஃப் பண்ணிட வேண்டியதான். தொட்டுக்கே தேவை கிடையாது. வெறும் ஒயிட் ரைஸ்க்கு இதை வச்சு சாப்பிடலாம். செம்மையான காம்பினேஷனா இருக்கும். சீரியஸ்லி ஐம் டெல்லிங். ஓகே, we hope அது வந்து ரெடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, முட்டை வெந்து அந்த ஸ்மெல் எல்லாம் நல்லா வருது. அதுலயே தெரியுது ரெடி ஆயிடுச்சுட்டு. லெட்ஸ் see, ஓபன் பண்ணி பார்த்தலாம். வாவ், பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. என்னடி இல்ல வந்திருக்கு. நமக்கு இப்படி ஒரு காம்ப்ளிமென்ட் கொடுத்தது முதல்ல நீதான். பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. ஆமா, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்கிறதுக்கே. வாவ், சுட நம்ம அந்த முட்டையை எடுத்து இதில் வச்சு சுட சாப்பிட்டோம்னு வச்சிங்களேன், செம்ம அல்டிமேட்டான காம்பினேஷன். அது எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவை கிடையாது. வாவ், சூப்பர். வாழ்க்கை மாதிரி இருக்கு.
செம்ம. இதான் எங்களோட லஞ்ச் பிளேட் இன்னைக்கு பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகல. எங்களுடைய முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போது என்ன சொல்றது, பார்க்கும்போதே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ லஞ்ச் டைம் வந்துச்சு, பார்க்கும்போதே வேற பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி சிம்பிளான ஆயில் ஃப்ரீ எக் கறி. எனக்கு எதுவுமே பேச வரல, நான் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன். அதான் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் தொடர்ந்து பாருங்க. கீப் சப்போர்ட்டிங் அஸ். இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்றோம். இந்த பாய் ஃப்ரம் மிக்கி சிஸ்டர். டாடா பை.